பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய விமானப்படை அவங்களோட பிரெசிஷன் கைடட் அம்யூனிஷன்ஸை பயன்படுத்தி எவ்வளோ பெரிய டேமேஜஸை ஏற்படுத்தினாங்கன்றது ஆபரேஷன் சிந்தூர் மூலயமா வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கும். இதுல பாகிஸ்தானோட ஏர்பேசஸ்ன்றது அடிக்கப்பட்டது பாகிஸ்தானோட விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு பிரெசிஷன் கைடட் அம்யூனிஷன்ஸ் இந்தியா கிட்ட இருக்க அந்த நேரத்தில் இது எங்களுக்கு பத்தாது, இன்னமும் அதிகப்படியான டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு மிசைல்ஸ் வேணும்னு IAF இப்போ ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சு அதுக்கான ஆர்டர்ஸை கேட்கறதுக்கான அந்த ஒரு பணிகளில் இறங்கியிருக்காங்க. இந்த ரெண்டு விதமான ஆயுதங்களும் இப்போ IAF ரெக்வஸ்ட் பண்ண அந்த ரெண்டு விதமான ஆயுதங்களும் இஸ்ரேலால தயாரிக்கப்பட்டதாம். இஸ்ரேலால தயாரிக்கப்பட்டு ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு மிசைல் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ அது என்ன மிசைல், அது என்ன கேட்டகரியில் இந்தியா கேட்டிருக்காங்க, அதோட டெக்னாலஜிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்புகிருஷ்ணன், TP ட்ரெண்டிங்ஸ். ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மே மாசத்துல 1999 போருக்கு அப்புறமா நடந்த ரொம்ப ஒரு முக்கியமான சம்பவம். உலக நாடுகள் அத்தனை பேரும், ஏன்னா ரெண்டு பேருமே இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி நியூக்ளியர் ஆர்ம்டு கண்ட்ரிஸ், அவங்க கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு. ரெண்டு அணு ஆயுதங்கள் உடைய நாடுகளுக்கு நடுவில் போர் ஏற்பட்டா அது ஒரு அணு ஆயுத போர்லையும் போயிட்டு முடிஞ்சிடும்ன்றது அவங்களுக்கு ஒரு பயமா இருந்தது. ஆனா இந்த இடத்துல ரெண்டு தரப்புமே ஆரம்பத்துல இருந்து சொன்னது ஒரு விஷயம் தான். இந்தியா முதலா டெரரிஸ்ட் கேம்ப் அடிச்சப்பவும் நாங்கள் லிமிடெட் ஸ்ட்ரைக்கை மட்டும் தான் பண்ணியிருக்கோம், பிரெசிஷன் ஸ்ட்ரைக்கை தான் பண்ணியிருக்கோம். உங்களோட மிலிட்டரி பேசஸையோ இல்ல உங்களோட மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸையோ நாங்க எதையுமே அடிக்கல. ஸோ இந்த இடத்துல நாங்க எஸ்கலேஷன்ஸை விரும்பல, எங்க மண்ணுக்குள்ள உங்களோட தீவிரவாதிகள் சில பிரச்சனையை பண்ணாங்க, அதுக்கான ரிவெஞ்ச் தான் இதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஆனா பாகிஸ்தானுக்கு இது ஒரு பெரிய அசிங்கமா மாறிடுச்சு. பாகிஸ்தானோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ள இந்தியாவோட ஏவுகணைகள் நுழைஞ்சு இந்த மாதிரி அடிச்சிருச்சு. பாகிஸ்தானோட முக்கியமான பல பகுதிகள் 100 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளை தாண்டி இந்த மாதிரி அடிச்சிட்டாங்கன்னு திரும்ப பாகிஸ்தானும் அதுக்கு ஆபரேஷன் பன்னீர் மன்சூனை லான்ச் பண்ணி இந்தியாவோட பொசிஷன்ஸ் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா இதுல உங்களுக்கு மேஜரான சக்சஸ்ன்றது எதுவும் கிடைக்கல. இதுல இந்தியாவோட ஏர்கிராஃப்ட்ஸ் அல்லது லாஸ் ஆன செய்திகள் வந்தது. அது அதுக்கப்புறமா நம்மளோட சீரியஸ் கன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு நமக்கு இதுல ஏற்பட்ட பாதிப்பை விட பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட இழப்புகள்ன்றது அதிகம். இதை நான் சொல்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்றது சிம்பிளா ஒரு லைன்ல சொல்லணும்னா, நம்ம ஒரு ஏர்கிராஃப்ட் இல்ல, 2 ஏர்கிராஃப்ட் இல்ல, 10 ஏர்கிராஃப்ட் 100 ஏர்கிராஃப்ட் இழந்திருந்தாலும் அது ஒரு பெரிய லாஸ் கிடையாது. அது எக்கானமிக்கலி இல்ல பணத்துக்கு மட்டும்தான் நமக்கு ஒரு பெரிய இழப்பா இருந்திருக்கும். நம்மளோட சைடு இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் சேஃபா இருக்காங்க. ஆனா பாகிஸ்தானோட ஏர்பேசஸ் அடிச்சதுன்றது இந்த இடத்துல வரலாறுகள்ல ஒரு முக்கியமான சம்பவம். நீங்க நல்லா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இது ஒரு பெரிய போரா மாறி இருந்து இந்தியா அவங்களோட ஏர்பேசஸ் ஸ்ட்ரைக் பண்ணதை இன்னும் கூட, ஏன்னா ஒவ்வொரு இடத்துல 2 இல்ல 3 மிசைல் அனுப்பியிருக்காங்க. 3 மிசைல் அனுப்பின இடத்துல இன்னொரு 10 மிசைலை சேர்ந்து அனுப்பியிருந்தனா பாகிஸ்தானோட விமானங்கள் டேக் ஆஃப் ஆயிருக்கும். டேக் ஆஃப் ஆன விமானங்கள்ல இருந்து இந்தியாவை நோக்கி PL-15 மிசைல்ஸை ஃபயர் பண்ணியிருப்பாங்க. அது இந்தியாவோட விமானங்களை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கும். ஆனா அந்த டேக் ஆஃப் ஆன விமானங்கள் கீழே இறங்கணும்ல, அப்படி இறங்குறதுக்கு ஒரே ஒரு ரன்வே கூட பாகிஸ்தானோட ஏர்பேசஸ்ல இருந்திருக்காது. கம்ப்ளீட்டா PAFA பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸே இந்த இடத்துல கிரிப்பிள் ஆகி போய் நின்று இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஸ்ட்ரைக்கை நம்ம பண்ணியிருந்தோம். இதுல ஏகப்பட்ட மிசைல்ஸ் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்று பார்த்தோன்னா ராம்பேஜ் மிசைல்ஸ், இதுவும் இஸ்ரேலால தயாரிக்கப்பட்டது தான். பிரம்மோஸ் மிசைல் கூட குறிப்பா சொல்லணும்னா இந்த முரிட்கையில் இருக்கக்கூடிய அந்த பேஸுக்கு எதிராக நடத்தின அந்த ஸ்ட்ரைக்ல இந்த ராம்பேஜ் மிசைல்ஸும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இதை ஒரு காரணமா வச்சு இல்ல இந்த வெப்பனோட அந்த ஒரு சக்சஸ் ரேஷியோ பார்த்து IAF இப்போ 2 ரெக்வஸ்ட்டை வச்சிருக்காங்க. ஒன்னு இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸால தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வின் டெமோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மிசைலும், இன்னொன்று ரஃபேல் இண்டஸ்ட்ரீஸ்னால தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐஸ் பிரேக்கர் மிசைலையும் இந்த இடத்துல IAFல சேர்க்கணும்னு ஒரு வாதத்தை இப்ப முன் வச்சிருக்காங்க. அதுக்கான சில அந்த பாசிபிள் சினாரியோஸையும் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2 மிசைல பார்த்தோன்னா ரெண்டுமே வெவ்வேறு கேட்டகரியுடைய ஒரு மிசைல். முதல்ல இருக்கக்கூடியது ஒரு மிசைலாகவும் ஆக்ட் ஆகும், அதே மாதிரி ஒரு லாய்டரிங் மினிஷன் கேட்டகரியிலையும் அதனால ஒர்க் ஆக முடியும். இரண்டாவது இருக்கக்கூடியது ரஃபேல் இண்டஸ்ட்ரீஸ். இந்த இடத்துல ரஃபேல்னு சொல்றதும் பிரான்ஸோட நிறுவனம், யாரும் இந்த இடத்துல தப்பா நினைக்காதீங்க. இந்த இடத்துல ரஃபேல் இண்டஸ்ட்ரீஸ்ன்றது இஸ்ரேலோட ஒரு நிறுவனம், ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி. அவங்களால தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஐஸ் பிரேக்கர்ன்றது மேசிவ் பெனட்ரேஷன் கெப்பாசிட்டி உடைய ஒரு க்ரூஸ் மிசைல் கேட்டகரியில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வின் டெமோனை பத்தி பார்க்கணும்னா, இது ஒரு கைடட் ராக்கெட்டாகவும் சொல்லலாம், இல்ல ஒரு கைடட் மிசைல் கேட்டகரியிலும் வரும். ஏன்னா பல்வேறு அம்சங்கள் இதுக்கு இருக்கு. இதை ஹெலிகாப்டர்ஸ்ல இருந்து பயன்படுத்தலாம், LCA போன்ற லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட்ல இருந்து பயன்படுத்தலாம், ஃபிக்ஸட் விங் ஏர்கிராஃப்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விமானத்துல இருந்தும் இந்த ஒரு ஏவுகணையை பயன்படுத்தலாம். இதோட மேக்ஸிமம் ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா 220 கிலோமீட்டருக்கும் கூட. ஆனா இதோட ரேஞ்ச் இதை இந்த அளவுக்கு பெரிய விஷயமா மாத்துறது இல்லை. இதோட சில டெக்னிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இதை டார்கெட்டட் ஸ்ட்ரைக்குக்காகவும், குறிப்பா சொல்லணும்னா விமானங்கள் நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த ஹேங்கர் அடிக்கிறதுக்காகவும் ரொம்பவே ஒரு
கோ டு சூஸ் வெப்பனா இது இருக்குன்னு சொல்லலாம். அப்படி என்னதான் இதுல ஸ்பெஷாலிட்டி இருக்கு? இந்த மிசைல் ரேஞ்ச் இந்த அளவுக்கு அதிகம்னு சொல்றீங்க. ஆனா இதுல ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, இதோட வார்ஹெட் வெயிட்ன்றது கம்மி. இதோட வார்ஹெட் வெயிட் மினிமம் 12 கிலோல இருந்து மேக்ஸிமம் 20 கிலோ வரைக்கும் தான் இருக்கும். ஒட்டுமொத்த மிசைலோட வெயிட்டே 200 கிலோகிராம் தான். அப்படி வார்ஹெட் வெயிட் கம்மியா இருந்தோ இது ஏன் இந்த அளவுக்கு ஸ்பெஷலா சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்டஸ்டட் என்விரான்மெண்ட் இருக்குன்னு வைங்க, ஜிபிஎஸ்ன்றது அந்த இடத்துல டினை பண்ணப்பட்டோம். அந்த இடத்துல வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸுமே வேலை செய்யாது. உள்ள வரக்கூடிய மிசைல்ஸை குழப்பறதுக்கு எனிமிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை அந்த இடத்துல கொண்டு வந்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து மகாபலிபுரத்துல இருந்து ஒரு மிசைல் லான்ச் பண்றேன்னு வைங்க, என்னோட டார்கெட் கிண்டியில இருக்கு. இந்த கிண்டியை போயிட்டு என்னோட மிசைல் அடிக்கணும்னா பாலவாக்கம் இல்லை இந்த ஈசிஆர் சைடில் ஏதாச்சும் ஒரு ஜோனை அதை ஆக்சஸ் பண்ணி தான் கிண்டியை நோக்கி அது போக முடியும். ஆனா கிண்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த இடத்துல ஜிபிஎஸ் மொத்தமா கட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல அதுக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே கிடைக்கலனா என்னோட மிசைல் ஒன்னு பாலவாக்கத்துக்கு வெளியிலேயே விழுந்துரும் எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் மூலமா. அப்படி இல்லையா கிண்டிக்குள்ள நுழையாம வேற எங்கேயாச்சும் போயிட்டு வேற ஏதாச்சும் ஒரு டார்கெட்டை அடிச்சுட்டு அது கீழே விழுந்துரும். இந்த இடத்துல என்னோட மிஷன்றது ஃபெயில் ஆயிடும். ஆனா இந்த ஒரு மிசைலை நான் மகாபலிபுரத்துல இருந்து லான்ச் பண்ணேன்னு வைங்க, இது கம்ப்ளீட்டா அதோட டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணிடும். அதுக்கு மெயினான ஒரு காரணம் என்ன தெரியுமா? இதுல அந்த டெரைன் மேப்பிங்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கும்ல எல்லா மிசைல்ஸ், அது இந்த ஒரு மிசைல்ல இருக்கு. ஆனா இதுல அந்த இன்ஃப்ராரெட் இமேஜிங் ஃபியூச்சரை இமேஜ் மேப்பிங்னு ஒரு ஃபியூச்சர் கூட ஒன்னா சேர்ந்து யூஸ் பண்றதுனால, அதாவது இந்த இமேஜ் மேப்பிங் சிஸ்டம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி அந்த டார்கெட்டோட ஒரு இமேஜ் இந்த மிசைலுக்கு ஃபீட் பண்ணிடுவாங்க. அப்படி ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அது அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு சில நிமிடங்கள் முன்னாடி வெரிஃபை பண்ணும். விஷுவல் டிஸ்டன்ஸ்ல விஷுவல் கன்ஃபர்மேஷன் இருக்கப்போ இந்த டார்கெட்டை தான் நம்ம அடிக்கணும் மாட்டதை வெரிஃபை பண்ணும். ஆனா இதுல ஏகப்பட்ட குளறுபடிகளானது நடக்கும். இந்த மிசைல் மிஸ்ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டார்கெட்டோட பழைய இன்ஃப்ராரெட் சிக்னேச்சர்ஸ் இருக்குல்ல, அந்த இன்ஃப்ராரெட் சிக்னேச்சர்ஸை இப்ப இருக்க கூட லைவ் ஃபுட்டேஜ் கூட கம்பேர் பண்ணி ரெண்டும் ஒன்னோட ஒன்னு ஒத்து போயிட்டா இது அடிச்சிரும். இது வந்து ஜிபிஎஸ் அந்த இடத்துல டினை பண்ணப்பட்டாலும் சரி, இல்ல ஜிபிஎஸ் அந்த இடத்துல சுத்தமா இல்லைனாலும் சரி, இந்த ஒரு ஃபியூச்சரை பயன்படுத்தி இந்த ஒரு மிசைல்னால அந்த டார்கெட்டை போயிட்டு நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஸோ கிண்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன விதமான எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் யூஸ் பண்ணாலும் இதனால இந்த ஃபியூச்சர் இருக்கிறதுனால இந்த மிசைல் அதோட டார்கெட்டை போயிட்டு ரீச் பண்றதை யாருனாலையும் தடுக்க முடியாது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த மிசைலோட ஃபாஸ்ட், இதோட வேகத்தை தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்க முடியும். ஃபாஸ்ட் ஸ்லோ ஃபாஸ்ட் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இது இந்த மிசைலை லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா அது இந்த மேப்பிங்லாம் பண்ணக்கூடிய சமயத்தில் அது லைவ் ஃபுட்டேஜ் FPV மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன் மாதிரி அதோட லைவ் ஃபுட்டேஜை இதோட ஆப்ரேட்டருக்கோ இல்லை இதோட கமாண்ட் யூனிட்டுக்கோ ஷேர் பண்ணும். அந்த ஃபுட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரோனை நம்ம எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்த மாதிரி இன் பர்சன் கண்ட்ரோல் மூலிமா இந்த ஒரு மிசைலை நம்மளால திசை மாற்ற முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரோன் ஃபியூச்சரை உடைய ஒரு மிசைல்னு சொல்லலாம். அதே மாதிரி குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அதனால ஏர்போனா இருக்க முடியும். அதோட ஃபியூல் காலி ஆகிற வரைக்கும், அதுக்கப்புறம் அதோட டார்கெட்டை போயிட்டு நியூட்ரலைஸ் பண்ண முடியும். இது எல்லா ஃபியூச்சரும் சேர்ந்தது தான் இந்த ஒரு மிசைல். ஆனால் இதுக்கு வார்ஹெட் வெயிட் கம்மியாக இருக்கிறது ஒரு சில மிஷன்ஸ்ல மட்டும்தான் இதுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். ஒரு ஹார்ட் அண்ட் ஷெல்டர் உடைக்கணும்னா இந்த மிசைல்னால பண்ண முடியாது. ஆனா இப்போ உக்ரைன் ரஷ்யாவில் பண்ணாங்கல்ல, வெறும் 2 கிலோ வார்ஹெட் உடைய FPV ட்ரோன்ஸை பயன்படுத்தி ரஷ்யாவோட பில்லியன் கணக்கான பாம்பர்ஸ் அடிக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஏர்பேஸுக்கு எதிராக இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை பார்க் பண்ணி வச்சிருக்க ஏர்கிராஃப்ட்ஸ்க்கு எதிராக பண்ணோம், இல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட்ஸ்க்கு எதிராக இதை பண்ணனா ஒரே ஒரு ஏர்கிராஃப்ட் கூட அந்த இடத்துல மிஞ்சாது. அந்த அளவுக்கு இந்த மிசைலோட அக்யூரசின்றது அதிகம். இது முதல் மிசைல் ஆச்சா. இரண்டாவது இருக்கக்கூடியது ரஃபேல் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐஸ் பிரேக்கர். இதோட சி லான்ச்டு வெர்ஷன் வந்து சி பிரேக்கர்னு சொல்லுவாங்க. இதுல ஏர் லான்ச்டு வெர்ஷன் இருக்கு, லேண்ட் பேஸ்டு லான்ச்சர்ஸ்ல இருந்து ஏவக்கூடிய வேரியன்ட் இருக்கு, கப்பல்கள்ல இருந்து குறிப்பிட்ட சில போட்ஸ்ல இருந்து டெஸ்ட்ராயர் மிசைல் போட்ஸ்ல இருந்து அந்த மாதிரி வேரியன்ட்ஸ்ல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெசிஃபைடு ஃபங்க்ஷன்ஸ் ஆனது இதுக்கு இருக்கு. ஆனா முதல்ல சொன்ன மிசைல் அதோட வார்ஹெட் வெயிட் கம்மி, அதே மாதிரி வந்து அது வந்து என்ன விதமான பிளாட்ஃபார்ம்ல இருந்து லான்ச் பண்ணலாம் சொல்லியிருந்தல, இதுல இதுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான வித்தியாசம் என்னன்னா, அதோட வார்ஹெட் வெயிட்ன்றது வெறும் 20 கிலோ தான். ஆனால் இதோட வார்ஹெட் வெயிட்ன்றது 85 கிலோவுக்கும் அதிகமாக சொல்லப்படுது. அதாவது எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வேரியண்ட்ல 80 கிலோவுக்கு அதிகமாக சொல்லப்படுது. நார்மல் வேரியண்ட்ல 50 இருந்து 60 கிலோ வார்ஹெட் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லுது. இந்த மிசைல் வந்து ஒரு பெரிய மிசைல் கேட்டகரியில் வரும். ஆல்மோஸ்ட் வந்து 400 கிலோகிராம் வரைக்கும் எடையுடைய ஒரு ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசைல் கேட்டகரியில் வரும். இது லேண்ட் அட்டாக்காகவும் பயன்படுத்தலாம், ஆன்டி ஷிப் மிசைலாகவும் பயன்படுத்தலாம், பங்கர் பஸ்டர் பாமாவும் பயன்படுத்தலாம். இந்த பங்கர் பஸ்டர் பாம்னு பயன்படுத்துறப்போ ஹெஸ்புல்லாவோட டார்கெட்ஸ்க்கு எதிராக ஏகப்பட்ட முறை இஸ்ரேல் இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மிசைலோட ஸ்பெசிஃபைட் டார்கெட்ஸை இஸ்ரேல் எதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க பார்த்தோன்னா, இப்போ நார்மலாக நம்ம ஒரு மிசைலை ஒரு பில்டிங்கை நோக்கி குறி வைக்கிறோம்னு வைங்க, அது அந்த பில்டிங்கை போயிட்டு அடிச்சுன்னா கம்ப்ளீட்டாக அதை டெமோலிஷ் பண்ணிடும். ஆனால் சில நேரங்களில் இதை மிசைலை ஃபயர் பண்ணதுக்கு அப்புறமா சில ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக் டார்கெட்டுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்போ இதில் அந்த லேசர் பேஸ்ட் கைடன்ஸ் சிஸ்டமானது இருக்கு. இப்போ ஒரு பில்டிங் அடிக்கணும்னு வைங்க, எந்த ஒரு டைரக்ஷன்ல இருந்து அடிச்சாலும் இந்த மிசைல் எக்ஸ்ப்ளோட் ஆச்சுன்னா அதோட ஷாக் வேவ்ஸ்ல அந்த பில்டிங் சிடிஞ்சு விழுந்துரும். ஆனால் அப்படி இருக்க டைம்ல ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தை, இப்போ எனிமி வந்து ஒரு டார்கெட்ல இருக்காங்க, எனிமியோட ஒரு கமாண்ட் சென்டர் இல்லை எனிமியோட ஒரு முக்கியமான டெசிஷன் மேக்கிங் சென்டர் இருக்கு, அதில் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் இருக்கு. இதில் இந்த மிசைல் போயிட்டு சைட் வேர்ட்ஸ்ல விழுந்தது இல்லை முக்கியமான ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு அடிச்சதுன்னா ஒரு குறிப்பிட்ட போர்ஷனுக்கு மேல இருக்கவங்க அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா
ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இதோட பாத்த கரெக்ஷன் பண்றது மூலியமா, அந்த லேசர் பேஸ்டு கைடன்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்றது மூலியமா எந்த ஃப்ளோர்ல போயிட்டு இது அடிக்கணும் இல்ல எந்த ஃப்ளோர்ல போயிட்டு இது வெடிக்கணும்னு நம்ம அந்த ப்ரோக்ராமை மாத்திரமோ, அதுக்கு ஏற்ற மாதிரி இது அதோட ஃப்ளைட் பேட்டர்னை மாத்திட்டு நேரடியா போயிட்டு அந்த ஒரு ஃப்ளோர்ல விழுந்து வெடிக்கும். அதுக்கப்புறமா கீழே பெனட்ரேட் பண்ணி போயிட்டு கம்ப்ளீட்டா அந்த ஒரு ஸ்ட்ரக்சரையே இடிக்கும். இது ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல்னால லைவா லெபனன்ல பண்ணப்பட்ட ஒரு சம்பவம். இந்த ஒரு மிசைல் அந்த ஒரு கேட்டகரியிலும் பயன்படுத்திருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இதனால ஒரு ஏர்ஃபீல்டுக்குள்ள போச்சு இல்ல ஒரு ஏர்பேஸ்க்குள்ள போச்சுன்னா ஹெவியஸ்ட் ஹேங்கருக்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது ஒரு 120 இருந்து 140 சென்டிமீட்டர் தடிமனுடைய ஒரு காங்கிரீட்டை கூட, அடிக்கணக்கில் சொல்லணும்னா ஒரு 2 அடி வரைக்கும் வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு தடிமனா இருக்க காங்கிரீட்டை கூட உடச்சிக்கிட்டு உள்ள இருக்க ஏர்கிராஃப்டை டேமேஜ் பண்றது இல்ல அதை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்றதுன்னு அந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் இந்த ஒரு மிசைல்னால செய்ய முடியும். இதோட ரேஞ்ச்ன்றது 280 கிலோமீட்டருக்கும் கூட. ஸோ இந்த 2 ப்ரெசிஷன் கைடட் மினிஷன்ஸையும் இப்போ IAF வாங்குறதுக்கான அந்த ஒரு முடிவில் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வெவ்வேறு மிஷன் ரோல உடையது. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ரொம்ப விலை கம்மி, ஆனால் அதனால பண்ணக்கூடிய சம்பவம்ன்றது பல பில்லியன் டாலர் இழப்புகளை ஏற்படுத்த முடியும் ஏர்கிராஃப்ட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுச்சுன்னா. ரெண்டாவது இருக்கக்கூடியது நம்ம ஸ்கால்ப் மாதிரியோ ஸ்டார்ம் ஷேடோ மாதிரியோ இல்லை வேற ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசைல் கேட்டகரியில் பயன்படுத்தலாம். பிரம்மோஸ் மாதிரி இதனால ஆன்டிஷிப் மிசைல் அவங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுமே IAF இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மிசைல்ஸ் நம்ம வாங்கலன்றது அடுத்த கட்டம். ஆனால் இதே மாதிரி வேரியண்ட்ல நம்ம கிட்ட உள்நாட்டிலே தயாரிக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்கு. அதோட பவர்ஸ் என்னன்றதையும் நம்ம இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பார்த்துட்டோம். இதை வாங்குறதை விட்டுட்டு நம்மளோட இண்டிஜினஸ் ப்ராசஸ்ல இன்னும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம், அதோட ப்ரொடக்ஷனை நம்ம இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது நமக்கு ஒரு பெரிய கிளியர் கட்டான அப்பர் ஹேண்டை கொடுக்கும். அதுக்கான மெயினான ஒரு காரணம் என்ன தெரியுமா? நம்ம இந்த மிசைல்ஸை வாங்கினாலும் அது நமக்கு அரைவ் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு வருஷமா அது ஆயிடும் கம்ப்ளீட்டா அந்த பேக்கேஜஸ் முடிக்கிறதுக்கு. இதோட காஸ்ட்ன்றது கண்டிப்பாக கூட தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் மிசைல் காஸ்ட் கம்மி, ரெண்டாவது இருக்கக்கூடிய ஏவுகணை நம்ம உள்நாட்டில் தயாரிக்கிறத விட காஸ்ட் கூடுதலானதாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி நம்ம உருவாக்கிட்டோம்னா ஒரு மிசைல் அந்த இடத்துல வாங்குற காஸ்ட்ல நம்மளால இந்த இடத்துல 3 மிசைல் உருவாக்க முடியும். ஸோ அந்த கம்பேரிசன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மாதிரி விடுவது உங்களா இருக்கே.